இன்ஃபினிட்டி வார் படத்துல நம்ம அண்ணன் தோரு ஆஸ்கார்ட் அழிஞ்சு போச்சு, இனிமே என்ன பூமிக்கு வண்டி விட வேண்டியதா அப்படின்ட்டு குஷியா ஸ்பேஸ்ஷிப்ல பூமிக்கு வந்துட்டு இருப்பாப்ல. அப்ப குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம மொட்டை மாமா தேனஸ் குறுக்கால வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாப்ல. தோரு வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அட்டாக் பண்ணி அதுல இருந்த பல பேரை தேனஸ் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்த டெசராக்டை எபானிமா தேனஸ் கூட எடுத்து கொடுப்பாப்ல. அப்ப அந்த சீனை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா டெசராக்டை தேனஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் செய்ய போற மாதிரி நம்ம அண்ணன் தேனஸ் அவர் போட்டுக்கிற அந்த ஆர்மர் எல்லாம் கழட்டுவாப்ல. ஆர்மர் எல்லாம் கழட்டிட்டு தான் அவர் அந்த டெசராக்டே கையில வாங்குவாரு. ஆமா, ஏன் இந்த இடத்துல நம்ம தேனஸ் டெசராக்டை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் போட்டுக்கிற ஆர்மர் எல்லாம் கழட்டினாரு? ப்ரோ, அவருக்கு வேறத்துக்கும் கைட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம மொட்டை மாமா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வரைக்கும் இந்த ஆர்மர் தான் என்ன பாதுகாத்து இருந்துச்சு, ஆனா இனிமே இந்த ஆர்மருக்கு பதிலா அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் தான் என்ன பாதுகாக்க போகுது அப்படின்றத சொல்லாம சொல்றாப்ல. இதை ப்ரூவ் பண்ற மாதிரி இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம லோக்கி தேனஸை கத்தியால குத்த வரும்போது இந்த ஸ்பேஸ் ஸ்டோன் தான் ஒரு ஆர்மர் மாதிரி நம்ம தேனஸை பாதுகாத்துருக்கோம். இதைத்தான் நம்ம மொட்டை மாமா முன்னாடியே சிம்பாலிக்கா சொல்லியிருக்காப்ல. முடி கொட்டினவங்க பூரா மூலக்காரங்கன்னு நிரூபிச்சுட்டா.